புதிதாக இவர் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ஒரு நோக்கத்தோடு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இது 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் வருவாய்த்துறை திருப்பரங்குன்ற மலை மீது ரயில்வே பாதை அமைக்கவும் குவாரிகள் அமைக்கவும் அந்த இடங்களை மலைப்பகுதிகளை கைப்பற்ற முயற்சி எடுத்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் ஆலய நிர்வாகம் தேவஸ்தானத்தின் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கீழமை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கம் தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த பி.வி. ராமையருங்கிற நீதிபதி, கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, மிக தெளிவான தீர்ப்பை அன்றைக்கு அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து 21 சாட்சிகளை விசாரித்து 1923 ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் நெல்லித்தோப்பு, அதில் உள்ள மண்டபம், நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள், பள்ளிவாசல், கொடிமர கம்பம் ஆகிய அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி, கிரிவலைப்பாதை முருகன் கோயில் தேவஸ்தான நிர்வாகத்துக்கு சொந்தம்ங்கிற தீர்ப்பை அந்த முருகன் கோவில் தேவஸ்தான நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அப்போ சொத்து தொடர்பான தீர்ப்பை மிக தெளிவாக 100 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டது.